ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு ஆறறிவு என்றால் என்ன. அறிவு அப்படிங்கிறது பல வகைப்படும். அதில் ஆறறிவு பற்றிய விளக்கங்கள் மட்டும்தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். முதலாவது ஓரறிவு. ஓரறிவு அப்படிங்கிறது தொடுதலால் உணர்வது. அதாவது தாவரங்களுக்கு ஓர் அறிவு ஒன்று உண்டு. பிறர் தன்னை தொடுகிறார்கள் அப்படிங்கிறத உணரும் அறிவு தான் அது. ஒரே அறிவு மட்டுமே கொண்ட தாவரங்களை ஓரறிவு உயிர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. மரம், செடி, கொடி, புல், பூண்டு போன்றவை தொடுதல் மூலம் உணர முடியுமே தவிர இவற்றால எதிர்வினை ஆற்ற முடியாது. இரண்டாவது தொடுதல் சுவைத்தல். இந்த அறிவு என்ன அப்படின்னா, நத்தை, சங்கு, சிப்பி, புழுக்கள் போன்றவற்றிற்கு உற்றறிகிற அறிவு உண்டு. அத்துடன் தன்னுடைய உணவை நாக்கினால் சுவைத்து அறிகின்ற இன்னொரு அறிவும் உள்ளது. எனவே இவற்றை ஈரறிவு உயிர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. மூன்றாவது அறிவு என்ன அப்படின்னா, தொடுதல், சுவைத்தல், முகர்தல் அப்படிங்கிறது. இதை பற்றிய பதிவு என்ன அப்படின்னா, ஈசல், எறும்பு, கரையான்களுக்கு இந்த இரு அறிவுகளுடன் மூன்றாவதாக உணவை மோப்பம் பிடிக்கும் மற்றும் ஒரு அறிவு உள்ளதால இவற்றை மூவறிவு உயிர்கள் அப்படின்னு கூறுவாங்க. நான்காவது அறிவு என்ன அப்படின்னா, தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல். இதை பற்றிய பதிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நண்டு, தும்பி, தேனி, வண்டு ஆகியவற்றிற்கு இந்த மூன்று அறிவுகளுடன் நான்காவதாக தங்களை சுற்றியுள்ளவற்றை கண்ணால் பார்க்கின்ற மற்றொரு அறிவும் உள்ளது. எனவே இவற்றை நான்கறிவு உயிர்கள் அப்படின்னு கூறுவாங்க. ஐந்தாவது அறிவு என்ன அப்படின்றத பார்ப்போம். தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல். அதாவது ஆடு, மாடு, நாய் போன்றவற்றை நான்கு உயிர்களுடன் ஐந்தாவதாக தங்களை சுற்றி எழும் ஓசைகளை கேட்டும் திறன் பெற்றவை. எனவே இவற்றை ஐந்தறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது அறிவு அப்படின்னா, தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல் மற்றும் சிந்திப்பது. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இந்த ஐந்து அறிவுகளுடன் ஆறாவதாக சிந்திக்கின்ற அறிவு, அதாவது பகுத்தறியும் அறிவு உள்ளது. அதுதான் மனிதர்களை மற்ற உயிர்களிடம் இருந்து பிரித்து காட்டுகிறது. தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் உயிரினங்களை பற்றி இவ்வாறு வகைப்படுத்தியுள்ளார். ஆறறிவு கொண்ட மனிதன் சிந்திக்கும் திறனை கொண்டு அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் சொல்ல வருவது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.